வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் தமிழ்நாட்டில் டிஎன்பிஜிடிஆர்பி டிஎன் செட் தேர்வு குறித்து ஆசிரியர் தேர்வு வாரியம் ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ டிஎன் செட் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. எக்ஸாமுக்கான ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணல. பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷன் அக்டோபர் மந்தில் வந்து பார்த்தீங்கன்னா 12ஆம் தேதி நடத்த போகிறாங்க. இப்போ இந்த எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது அந்த பெஸ்டியம்னு வந்து சொல்லுவோம். தமிழ் மீடியத்தில் படித்தவங்களுக்கு தனியாக மார்க் கொடுக்குறாங்க, ரிசர்வேஷன் 1லேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும். இது தொடர்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியம் அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் ஒரு போஸ்ட் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் தான். மாநில தகுதி தேர்வு என்று அழைக்கப்படக்கூடிய டிஎன் செட் 2024 நடத்துவதற்கான அறிவிப்பு 20/3/2024 அன்று மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் மூலமாக வெளியிடப்பட்டது. அரசாணை மற்றும் யூஜிசியிடமிருந்து பெறப்பட்ட வழிகாட்டு நெறிமுறை அடிப்படையில் மாநில தகுதி தேர்வு 2025 மார்ச் மாதம் 6, 7, 8, 9 ஆகிய தேதிகளில் ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் நடத்தப்பட்டது. இந்நிலையில் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கு எண் அடிப்படையில் மாநில தகுதி தேர்வில் டிஎன் செட் 2024 மகளிருக்கான இடஒதுக்கீடு மற்றும் தமிழ் வழியில் பெஸ்டியம்னு வந்து சொல்லுவோம். ஸோ இது பயின்றோருக்கு இடஒதுக்கீடு அரசாணை நிலை ஏற்கனவே 163 நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கேசட்டில் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, உயர்கல்வித்துறை ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட். ஸோ அதில் 18/7/2025 படி வழங்கி ஆணிடப்பட்டுள்ளது. டிஎன் செட் 2024க்கு விண்ணப்பித்து தேர்வு எழுதியுள்ள விண்ணப்பதாரர்கள் பிஎஸ்டிஎம் முன்னுரிமை கூறும் தகுதி வாய்ந்த விண்ணப்பதாரர்கள் தங்கள் தமிழ் வழியில் 1ஆம் வகுப்பிலிருந்து முதுகலை பட்டம் வரை பயின்றுவதற்கான சான்றிதழ் இணைப்பில் ஃபார்மட் 1 and 2 உள்ளவாறு உரிய அலுவலர்களிடம் கையொப்பம் பெற்று www.trptngovernment.in என்ற இணையதளத்தில் 23/7/2025 7/8 அதாவது ஆகஸ்ட் 7ஆம் தேதி பிற்பகல் 5 மணிக்குள் பதிவேற்றம் செய்ய தெரிவிக்கப்படுகிறது. மேற்குறிப்பிடப்பட்ட தேதிக்குள் தமிழ் வழியில் பயின்றதற்கான பிஎஸ்டிஎம் சான்றிதழை பதிவேற்றம் செய்யாத விண்ணப்பதாரர்கள் தமிழ் வழியில் பிஎஸ்டிஎம் பயின்றதற்கான முன்னுரிமை இயலாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக எந்த எக்ஸாம் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தாலும் தமிழ் மீடியம் படித்ததுக்கான அந்த சர்டிஃபிகேட் வாங்கிக்கோங்க. அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்லேருந்து முதுகலை படிப்பு வரைக்கும் நீங்கள் தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கணும். இதுக்கு வந்து உங்களுக்கு ரிசர்வேஷன் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க போட்டித் தேர்வில். ஸோ இதான் அப்டேட்டு. டிஆர்பி ரிலேட்டடாக டிஎன் செட் ரிலேட்டடாக அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மாணக்கராசி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் வைங்க. மறக்காத இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.